இந்த வீடியோவில் NX12ல ஸ்கெட்சில் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். இந்த ரிப்பனில் இங்கே இருக்கிறது எல்லாமே பெரிய பெரிய ஐக்கானாக இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேஜர் டூல். இதுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்போமாச்சும் யூஸ் பண்ணுற டூல். உதாரணத்துக்கு ஸ்ப்ளைனாக இருக்கட்டும், பாலிகானாக இருக்கட்டும், எலிப்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்போமா தான் யூஸ் பண்ணுவாங்க. மற்றபடி ப்ரைமரியாக யூஸ் பண்ணுற டூலை வந்து வெளியில் தான் எங்கேயும் வச்சுருப்பாங்க. நீங்கள் எந்த சாஃப்ட்வேர் பண்ணாலும் இந்த டூல் ப்ரைமரியாக இப்படி இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட். ஸோ பாயிண்ட்டை க்ரியேட் பண்ணுற மெத்தட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ பாயிண்ட்டை நம்ம எப்படி க்ரியேட் பண்ண போகிறோம், எதில் க்ரியேட் பண்ண போகிறோம். உதாரணத்துக்கு இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் உருவாக்கிட்டீங்க. இப்போ இதை பொறுத்த வரைக்கும் சர்க்கிளில் பாயிண்ட் இருக்கான்னு கேட்டால் கிடையாது. இதில் வந்து குவாட்ரண்ட் பாயிண்ட்ஸ் தான் இருக்குது. இதில் வந்து எண்ட் பாயிண்ட்டோ ஸ்டார்ட் பாயிண்ட்டோ இல்லை. ஸோ இந்த குவாட்ரண்ட் பாயிண்ட்டை தான் நம்ம கரெக்டாக மென்ஷன் பண்ண போகிறோன்னா அந்த குவாட்ரண்ட் பாயிண்ட் கரெக்டான பொசிஷனில் இருக்கான்னு ஒன்று பார்க்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பாயிண்ட்டை வந்து அதிகமாக யூஸ் பண்ண போகிறது சர்ஃபேஸ்லேயோ இல்லைன்னா ஒரு லாஃப்ட் ஆப்ஷன். மற்றபடி பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிலேபிளான வேறு சர்ஃபேஸ்லேயும் யூஸ் பண்ணலாம். மற்றபடி நம்ம இங்கே பார்க்க போகிறதுல பாயிண்ட் வந்து நம்ம அதிகமாக யூஸ் பண்ண போகிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா லாஃப்ட் ஆப்ஷனில் தான் அதிகமாக யூஸ் பண்ண போகிறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அது பேர் வந்து மெஷ்ஷின்னு வாங்க, மெஷ், சர்ஃபேஸ் மெஷ் அந்த மாதிரி. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா எப்படி அந்த பாயிண்ட்டை இதில் அப்ளை பண்ணணும். பாயிண்ட் கொடுக்கணும். ஸோ quadrant 1 2 3 and 4. ஸோ உங்களுக்கு இது புரியலன்னா நீங்கள் இந்த பாயிண்ட்டையும் வெளியில் கொடுக்கலாம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபை பண்ணுறது. ஸ்பெசிஃபிக்காக இந்த இதில் வந்து எந்த பொசிஷனில் வேணும். உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கிள் எடுத்துக்கிட்டேனே. ஸோ இந்த சர்க்கிளை அடிப்படையாக வச்சு பர்டிகுலராக இந்த பாயிண்ட்டை நான் இங்கே வைக்கும் போது அதோட கோஆர்டினேட்டட் சிஸ்டமோட டைமென்ஷன்ஸ் எனக்கு வரும். இது நான் 50ன்னு கொடுத்தேன்னா எக்ஸு எனக்கு வெளியில் தள்ளி போயிடும். உதாரணத்துக்கு உங்களுக்கு கிளியராக தெரியணும்னா ஒரு 100 கொடுக்குறேன், வெளியில் போச்சு. ரீசன் என்னென்னா இந்த சர்க்கிளுக்கு இது கோஆர்டினேட்டட் கிடையாது. ஒட்டுமொத்தமாக இந்த என்வாயர்மெண்ட் இருக்குல்ல, இந்த என்வாயர்மெண்ட்டோட கோஆர்டினேட்டட் சிஸ்டத்தை அடிப்படையாக வச்சு தான் இது வந்து உருவாக போகிறது. ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து எங்கே ஆஃப்செட் வேணும், ரெக்டாங்கிள் பேஸ் பண்ணி வேணுமா. ஸோ ரெக்டாங்கிள் பார்த்தீங்கன்னா எக்ஸில் 10 100 கொடுக்குறேங்க. அதில் ஒரு 100. ஓகே. ஸோ பர்டிகுலர் இந்த பாயிண்ட்லேருந்து இது எங்கே போயிருக்கு. அதே மாதிரி சிலிண்ட்ரிக்கல். ஸோ சிலிண்ட்ரிக்கல்ன்றப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குன்னா அதோட ரேடியஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக நான் வந்து ஒரு 50 கொடுக்குறேன். அதோட ஆங்கிள் 45 டிகிரி. ஸோ ஏன் ஆங்கிள்னிட்டு நம்ம பார்க்கும்போது ஒரு சர்க்கிளை நம்ம அடிப்படையாக வச்சு வரோன்னா, உதாரணத்துக்கு நான் வந்து இதை தெளிவாகவே சொல்கிறேனே. இமேஜின் பண்ணிக்கோங்க, இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் ப்ரொஃபைல் நான் வரைஞ்சிருக்கேன். 800 800 100. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 400.
ஸோ இதான் என்னோட ப்ரொஃபைல். என்னோட நான் லாஃப்டோ மெஷ் பண்ணக்கூடிய ஃபர்ஸ்ட் ப்ரொஃபைலாக இருக்க போகுது. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ப்ரொஃபைலுக்கு செகண்ட் ப்ரொஃபைல் எப்படி இருக்க போகுதுன்னா, இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் வச்சுக்கலாம். ஸோ இதோட ரேடியஸ் வந்து பார்த்தீங்கன்னா, டயாமீட்டர் ஒரு 1300ன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ பார்த்தீங்கன்னா இதில் எந்த கார்னர் பாயிண்ட்ஸும் இல்லை இந்த சர்க்கிளில். ஆனால் இந்த ரெக்டாங்கிளை பொறுத்த வரைக்கும் 4 கார்னர் பாயிண்ட்ஸ் இருக்கு. ஸோ நம்ம லாக் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்கில் நம்ம கொடுக்கும்போது இது வந்து இந்த குவாட்ரன்ஸ் பாயிண்ட்டை அடிப்படையாக வச்சு வரும். ஸோ நம்ம இந்த சர்க்கிளை கிளிக் பண்ணும்போது குவாட்ரன்ஸ் பாயிண்ட் நீட்டு நம்ம பார்த்தோம்ல, அந்த 4 குவாட்ரன்ஸ் பாயிண்ட்ஸை அடிப்படையாக வச்சு வரும். எனக்கு அந்த குவாட்ரன்ட் பாயிண்ட் வேண்டாம், எனக்கு இந்த கார்னர் பாயிண்ட் அடிப்படையாக வச்சு தான் ஒரு பாயிண்ட் ஃபார்ம் பண்ணணும், இல்லைனா அதை ஸ்ப்ளிட் பண்ணணும். ஸோ அதுக்கு நான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண போகிறது பாயிண்ட் தான். ஸோ நான் இந்த பாயிண்ட்டை சூஸ் பண்ணிக்கிட்டேன். பாயிண்ட்டை சூஸ் பண்ணிக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நான் இங்கே வைக்கிறேன்னா அது அப்ராக்சிமேட்டாக வந்து இதை நான் கிளிக் பண்ணிவிட்டு அது ஆங்கிள்லாம் கரெக்டாக இருக்க டைமென்ஷன் மென்ஷன் பண்ணேன். இதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணலான்னா, இந்த பாயிண்ட் எடுத்துக்கலாம். ஸ்டார்டிங் வந்து 0,0ல தான் இருக்கு. சிலிண்ட்ரிக்கல் ஆப்ஜெக்டில் கொடுக்கணும். அதோட ரேடியஸ் வந்து பார்த்தீங்கன்னா 650. என்ன டிகிரியில் இருக்கணும்னா 45 டிகிரி. ஓகேன்னு கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல எனக்கு ஒரு பாயிண்ட் ஃபார்ம் ஆகிடும். ஸோ இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 4 இடத்துலையும் பாயிண்ட் ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து பிரின்சிபல். ஒரு சர்க்கிளோ ஒரு ரெக்டாங்கிளோ அடிப்படையாக வச்சு ஒரு பாயிண்ட்டை க்ரியேட் பண்ணோன்னா, இந்த பாயிண்ட் க்ரியேஷனுக்கு ஏன் இவ்வளோ முக்கியத்துவம்னா, ஏன்னா எதிர்காலத்தில் நீங்கள் க்ரியேட் பண்ண போகிற எல்லா இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட் வேரியேஷன் வரும். ஸோ இந்த பாயிண்ட்டை ஒழுங்காக க்ரியேட் பண்ண தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களால் ஈஸியாக வந்து அதை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ இந்த பாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து இதில் ஏகப்பட்ட ஆப்ஷன் இருக்கும். அலாங் வெக்டார், ஸ்பெரிக்கல்னா ஸ்பெரிக்கல் ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணி அடிப்பேன். ஸ்பெரிக்கல்னா என்னன்னுட்டு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இது வந்து 3 டைமென்ஷனல் பாயிண்ட்டை க்ரியேட் பண்ணக்கூடியது தான் இந்த ஸ்பெரிக்கல் ஆப்ஷன். ஒரு ஸ்பியரை எடுத்துக்கோங்க. அதே 715 கொடுக்குறேன். இதில் டேப் 45 டிகிரி, டேப் 90. ஓகே. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 3 டைமென்ஷனலாக உருவாக்கியிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா 3 டைமென்ஷனல் ஸ்கெட்ச் நம்ம க்ரியேட் பண்ணும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடியது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.